ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக்கை வாங்கும்போது நம்ம அதை ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது டெக்னிக்கலாகவும் நம்ம பார்ப்போம். டெக்னிக்கலாகவும் நம்ம பார்க்கணும், ஃபண்டமெண்டலாகவும் பார்க்கணும். ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் நம்ம திரும்ப பை பண்ணலாம், கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும், அங்கே அக்யூமுலேட் ஆகி திரும்ப மேலே வருமா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எதை பற்றி அப்படின்னா எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய இந்தியனுடைய பங்குச்சந்தையில் பார்த்திங்க அப்படின்னா அதிக கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இது பேசிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ கீழே, அதாவது 1115 வரைக்கும் கீழே இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக பார்த்தோம் அப்படின்னா ஏறி இருக்குது. ஒரு நேர ரேஞ்சாக பார்த்திங்க அப்படின்னா ஏறி இருக்குது. ஏறி இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1450 வரைக்கும் மேலே போயிருக்கு. இந்த லெவல்ஸ் வரைக்கும் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த லெவல்ஸ் வந்துட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. கீழே 375 வரைக்கும் திரும்ப இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தின் காரணமாக திரும்ப பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்து திரும்ப இந்த 450 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. இந்த 450ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ 1450 இந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா இது கோ டு லாங் நல்லாவே மேலே போகிறதுக்கான சான்சஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவல்ஸை உடைச்சி சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பையிங்கான ஒரு கன்சிடராக நம்ம அதை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இப்போ இந்த லெவல்ஸை பார்த்திங்க இந்த ப்ளூ லைன் பார்த்திங்க அப்படின்னா 10 days மூவிங் ஆவரேஜ். இந்த 10 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் இப்போ நியரஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. 1424 தான் இப்போ க்ளோசிங் ஆகிருக்கு. அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப கீழே வரும். கீழே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும், 1370 பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலு. அதாவது இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா 1370. ஏன்னா இங்கேருந்து தான் திரும்ப ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலு. அடுத்தது இந்த லெவலையும் உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1320 பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல். இந்த லெவலு இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே இது வரைக்கும் வரும். இந்த 320 வரைக்கும் வந்துச்சுன்னா கூட இங்கே அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே புல்லிஷ் ஆகி இந்த 500 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே வராமல் இந்த லெவலில் உடைச்சிது அப்படின்னா மேலே சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே போக முடியல அப்படின்னா கீழே இந்த லெவல்ஸ் வரைக்கும் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 1321 1371 இந்த 1370 ஒரு லெவலு. அதையும் உடச்சிச்சு அப்படின்னா 1320 பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலு. இந்த இடத்துலேருந்து நல்லா அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா திரும்ப இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கான ஒரு டெக்னிக்கல் வியூஸு. இது வியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.